ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதி நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளே கடகராசினியர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமானது நடக்க இருக்குங்க. அந்த மாற்றம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி என்ன வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்க போகுது, அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் 3வது இடத்துல ரொம்ப பலமாக வந்து சஞ்சரித்துட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தான் காரிய தடைகள் இருந்தாலுமே கூட அது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து சரியாக போயிருங்க. ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே, அதாவது இது வரைக்கும் சரியாகலை அப்படின்னா கூட இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வந்து வெற்றிகரமாக வந்து நடக்கும். உங்களுக்கு நிறைய வெற்றிகள் தான் வந்து கிடைச்சிட்ருக்கோம். நிறைய வெற்றிகள் தான் இனியும் வந்து கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் துணிச்சலாக நீங்கள் வந்து செயல்படுவீங்க. துணிச்சலாக எதையுமே வந்து எதிர்கொள்வீங்க. வேகத்தோடு மட்டும் கிடையாதுங்க, விவேகமும் வந்து உங்களுக்கு வந்து பிறக்க போகுது. ஸோ வேகம் இருந்துட்டால் மட்டும் எல்லா விஷயமும் நடந்துடாது. வேகத்தோடு விவேகமும் முக்கியமானது அப்படின்றத நீங்கள் இப்போ புரிஞ்சு நடந்துப்பீங்க. ஸோ அதற்குரிய ஒரு காலகட்டமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதமானது உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். அதுவும் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளே நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. இந்த கிரகத்தினுடைய மாற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து கொண்டு வரப்போகுது. அதுவும் விளையாட்டு போட்டிகள்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. ஸோ நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கீங்க, நல்ல ஸ்போர்ட்ஸில் ஸ்பிரிட்டோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கடகராசினியங்களை நீங்களாம் எந்த தயக்கமும் இல்லாமல் கலந்துக்கோங்க. ஏன்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளே உங்களை நல்லபடியாக வெற்றிகளை நோக்கி நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த போட்டிகள்லாம் நீங்கள் தாராளமாக வந்து பங்கேற்றுக்கோங்க. அதே சகோதரிகள்லாம் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளோடையும் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமானது இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களுடைய உதவிகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ தேவையான நேரத்தில் நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த டைமில் நமக்கு கிடைக்கக்கூடிய உதவி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒன்று. அதுவும் நம்ம சகோதரிகள்கிட்டருந்து கிடைக்கும் பொழுது இன்னும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை எல்லாமே கடகராசி நேர்கள் இந்த காலகட்டங்களில் வந்து அடைவீங்க. அடுத்தது சுக்கிரன் பார்த்திங்கன்னா 12ஆம் மற்றும் ராசிக்குள்ளே வந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு கணவன் மனைவியினுடைய உறவு பார்த்திங்கன்னா பலப்பட ஆரம்பிக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஒரு சுப கிரகம். இவர் உங்களுக்கு இப்போது ராசிக்குள்ளே வந்து இருக்கிறதுனால பண தேவைகள் எதுவும் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா கூட பூர்த்தி ஆகிடும். ஸோ இல்லை உங்களுக்கு இன்னும் பணம் தேவைப்படுது, இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளே இதை வந்து கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதற்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் வழிகள் எல்லாமே வந்து பிறக்கும். புதுசாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு முயற்சிகள் செய்துட்ருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக வாகனம் வாங்க முடியும். அதற்கான யோகங்களும் இருக்குது. அதே போல் பணவரவு அப்படின்றது உங்களுக்கு நல்லா இருக்குது. எதிர்பாராத பணவரவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது உங்களுடைய தேவைகளை நீங்களே வந்து நிறைவேற்றிப்பீங்க. யாருக்கும் எந்த விதமான சங்கடங்களும் வந்து கொடுக்காம. ஏன்னா கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு பிரபஞ்சம் நிறைய வாய்ப்புகளை வந்து கொடுக்க இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதோட சுக்கிரன் செவ்வாய் தவிர மற்ற எல்லா கிரகங்களுமே உங்களுடைய ராசிக்கு சாதகமாக தான் இருக்காங்க. அதனால் இந்த டைமில் இறுதிக்குள்ளேயும் உங்களுக்கு இன்னும் நல்ல மாற்றங்கள் எல்லாம் இருக்கும். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு தனக்காரகன். அதனால் தனத்தை விரயம் பண்ணுவார். பணத்தை நிறைய விஷயங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி வைப்பார். அது மட்டும் இல்லைங்க, ஆடம்பர செலவுகளை வந்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு பாருங்கள். ஆடம்பர செலவுகளை நீங்கள் எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் வேறு இருக்கிறாரு, 2வது வீட்டில் கேது பகவானும் இருக்கிறாங்க. இந்த 2 கிரகங்களுமே இந்த இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய மனசுக்கு ஒரு சங்கட்டத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கும். எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு பயத்தை வந்து கொடுக்கும். எதையுமே உங்களால் வந்து துணிஞ்சு செய்யவே முடியாது. நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது உங்களுடைய மனசுக்கு வந்து சரி அப்படின்னு பட்டாலுமே கூட
அதை செய்ய விடாமல் நிறைய விஷயங்கள் வந்து தடைப்படும். மனசில் பாரம் அதிகமாக இருக்கும், பயம் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா இந்த கிரக அமைப்புகள் தான். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் தாங்க. மேலும் புதிய மனிதர்கள்ட்ட நீங்கள் பழகுறீங்க, அதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது, ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கிது அப்படின்னா அந்த டைமில் கடகராசி நேயர்களே நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக வந்து பழகணும். உணவு விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. நீங்கள் முழுக்க முழுக்க வந்து கட்டுப்பாட்டோடு இருக்கணும். கவனம் செலுத்துங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் தான் நம்மளை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகுது. அதில் ஒன்று தான் உணவு பழக்க வழக்கங்களும். நம்ம நல்ல உணவுகளை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடலில் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆரோக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு செலவுகள் இருக்குது அப்படின்னா கூட அதை உங்களால் தவிர்க்க முடியும். முழுமையாக உங்களோட நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்களில் உங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் தான் அடிக்கடி வந்து ஏற்படும். அந்த வாய்ப்புகளை வந்து வரவிடாமல் தடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரியான உணவுகள் எடுத்துக்கிறதும், சரியான ஓய்வு கொடுக்கறதும், பார்த்து கவனமாக வேலை செய்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுலையுமே நீங்கள் கவனத்தை செலுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் 9வது இடத்துல உங்களுக்கு இருக்கிறாரு. அதனால் கடகராசியை உடைய தந்தை மகன் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகளானது இருக்கும். வீண் விவாதங்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு மனஸ்தாபங்களை உண்டு பண்ணி கொடுத்துட்டும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கிறாரே அப்படின்னாலுமே கூட அதனுடைய பாதிப்புகளும் தாக்கங்களும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஸோ இந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் முழுமையான அக்கறை எடுத்துக்கோங்க, எச்சரிக்கையாக இருங்க. இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கையில் நிறைய நெளிவு சுழிவுகளை வந்து நம்ம கற்றுக்கும் பொழுது தான் நம்மளால் வந்து வாழ முடியும். நம்ம இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கே ஒரு கட்டுப்பாட்டோட வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அதை வாழவே முடியாது. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு ஏற்ப ஒரு சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுங்க. அப்போ தான் உங்களையும் வந்து நல்லபடியாக வந்து வாழ்க்கையை வந்து நடத்த முடியும். ஒருவேளை பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து தீருமானா கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே உங்களுக்கு அதிலெல்லாம் வந்து வாய்ப்புகள் வந்து கிடைச்சிடும். ஸோ கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும். மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா புதன் வேற பலவீனமாக வந்து இருக்கிறாரு. ஸோ புதன் பலவீனமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக ஞாபக மறதி அப்படின்றது இருக்கும். புதன் தான் புத்திக்காரகன். அவர் ஞாபக மறதியை வந்து அதிகமாக கொடுக்கும் பொழுது இந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா முதலீடு சார்ந்த விஷயங்களில் தான் ரொம்ப கவனத்தை வந்து கொடுக்கணும். முதலீடுகளில் கவனம் செலுத்தலை அப்படின்னா நிச்சயமாக அதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கவனமாகவே இருந்துக்கோங்க. மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. சூரியன் 1 மற்றும் 2வது இடத்துல பலமிழந்து இருக்கிறாரு. அதனால் அரசாங்கத்தினுடைய பகை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அரசாங்கத்தினோட பகை வந்து வருது அப்படின்னா அது ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதனால் பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ எல்லா விஷயத்துலையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். டாக்குமெண்ட் எல்லாம் நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா உங்களுடைய வரவு செலவு கணக்கெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு புறம்பாக நீங்கள் எதையும் செய்யாதீங்க. ஏன்னா அப்படி ஒரு வேளை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் இன்னும் நிறைய பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்கும். அரசாங்க ரீதியாக தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்துடும். யாரையுமே வந்து துச்சமாக வந்து நினைக்காதீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதனால் பாதிப்புகளை வந்து சந்திக்கக்கூடியவங்களும் நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் கடகராசிக்காரங்களே யாரையுமே வந்து தேவையில்லை அப்படின்னு நினச்சி அவங்கள வந்து எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. எல்லாருடைய தேவையும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து இருக்கும். ஸோ எல்லாரையுமே வந்து அனுசரணையாக வந்து நடத்துங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் வந்து கிடைக்க இருக்குது. ஆகஸ்ட் மாதத்தினுடைய 31ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. மேலும் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாம் இருக்குது. அதன் மூலமாக பிரச்சனைகள் பாதிப்புகளானது ஏற்பட இருக்குது அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்மளுடைய ஆன்மீக ரீதியாக எளிமையாக வழிபாடுகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 31ஆம் தேதிக்குள்ளே பாதிப்புகள் எல்லாம் குறையணும், மிகப்பெரிய ஆபத்துக்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் விலகணும் அப்படின்னா நவ கிரகங்களில் சந்திர பகவானை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. சந்திர பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்லது. அது முடியல அப்படின்ற பட்சத்தில் பௌர்ணமி திதி வரக்கூடிய டைமில் பௌர்ணமிக்கு கண்டிப்பாக நீங்கள்
மலைக்கோவில்கள் ஏதாவதுக்கு போயிட்டு வாங்க. அதுலேயும் குறிப்பாக திருப்பதி போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. திருப்பதி போய் ஏழுமலையான தரிசனம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நல்லதாகவே நடக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏழுமலையான் திருப்பதி ஆலயத்துக்கு எத்தனை பேர் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏழுமலையான உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.